வச்சிருந்த சரக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஸோ ஸோ இனிமே என்னை நீ தான் பார்த்துக்கணும். சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே இந்த 202 கம்பெனி தான். இங்கே இருக்கிற ஆளுங்க என் ஆளுங்க. ஓகே, என் இஷ்டத்துக்கு நான் இங்கே இருக்கேன். ஏதாவது தடுத்தீங்க இங்கே இடத்துல எல்லாம் பாவம் வச்சிருக்கேன். ஒரே ரிமோட் மொத்தமே போ. ஆனால் நீ பண்ணதை நான் மறுக்க மாட்டேன். அதுக்கு என்னைக்கு ஆகணும்னாலும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். பாமா என்னையாது இவனை நான் பார்த்துக்கணுமா? மாஸ்டர் நிவ்ரா, டேய் மாஸ்டர் மாஸ்டர். ஏய் போடா. டேய் மாஸ்டர் நிவ்ரா, டேய் நிவ்ராம். இப்போ என்னடா பிரச்சனை? ஒரு விஷயம் பேசணும். என்ன பிரச்சனை? மாஸ்டர் ஏன்டா இப்படி இருக்க? உன்னை நம்பி இங்க இருந்து உன் கூட வந்தவங்களை கொண்டுட்டு வந்து நிக்கிற முட்டா பையல. இதுல வேற பெருமையா இவர் இங்கதான் இருப்பாரா, இவருக்கு இவங்கடா சோறு போடணுமா? முட்டா பைய மாதிரி. ஏய் ஒரே உனக்கு என்ன சொந்தத்தின தெரியலரா? 100 பேரை கொண்டுட்டு வந்து அசால்ட்டா நிக்கிறா. அறிவில நிறுத்து. விட்டா பேசிங்கன்னா போயின்னு இருக்க. என்னடா என்ன அதுக்கு என்ன? அப்போ அவன் சும்மா சொல்றான்னு நான் நினைச்சு விட்டேன். பார்த்தா உண்மையா பாவம் வச்சு எல்லாரையும் கொல்லுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னையும் சேர்த்து தானே கொல்ல பார்த்தா. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் மேல இக்கிரின்னு வர? இதுக்கு முன்னாடி இங்க வேலை செய்யும் போது எங்களுக்காக எல்லார்கிட்டையும் தட்டி பேசும்போது நான் உங்களை ஹீரோவா பார்த்தேன். இப்போ உங்களை நம்பி இங்கேருந்து உன் கூட வந்தவன எல்லாரையும் இழந்துட்டு வந்து நிக்கிற. நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்புடா. இதுக்காக நீ சரியா தண்டனை அனுப்புவ. என்ன சாங்க ஓடுறியா? என்னடா உங்களுக்கு? என்னடி உனக்கு? ஏய் உனக்கு என்னடா தம்பி? சைலண்டா. டேய் இறா, நீ எதுக்குறீங்க அந்த அசல்ரா? என் இடத்த எல்லாத்தையும் அழிச்ச அவனை பழி வாங்கறதுக்கு இங்க நான் வரல. எனக்கு ஏன் அந்த சதை, இந்த பூபோன்ற சதை, அதோடைய ஃபார்முலா இங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கான். அதை எடுக்க தான் வந்திருக்கேன். அதை எடுத்து அதை நல்லா டெவலப் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறேன். இதுதான்டா என் பிளான். அஸ்டர், இது ஆல்வின் சாரோடைய கம்பெனி ஃபார்முலாடா. இதை நீ திருட வைக்கூடாது. அப்படி என்னடா கம்பெனி ஃபார்முலா? கம்பெனி ஃபார்முலா அவங்க அப்பா விட்டு ஃபார்முலான்னா அவனுக்கு தான் சொந்தமா? எனக்குலாம் சொந்தமா கூடாதா? இந்த கம்பெனிக்காக 2.5 வருஷமா உழைச்சிருக்கேன். அதுக்கு என் இடத்தெல்லாம் அழிச்சிட்டுவான். நான் சும்மா இருக்கணுமா? எனக்கு அந்த ஃபார்முலா வேணும். உங்ககிட்ட ஒன்றும் நான் பர்மிஷன் கேட்கல, புரியுதா? நான் எடுத்து போவேன். எல்லா பாடி என்று